உண்மையிலேயே ஒரு மணி நேரம் 20 நிமிடம் நம்மையெல்லாம் அந்த வாழ்வியல் சிந்தனைகளையும் வழிகாட்டி சிந்தனைகளும் மிக அற்புதமான முறையில் உண்மையிலேயே எப்படி அந்த 1 மணி நேரம் 20 நிமிஷம் போச்சுன்னே தெரியல. அந்த வாழ்வியலை அவர் கடந்து வந்த பாதைகள், இன்றைக்கி இருக்க அந்த நம்முடைய அறிவு சிந்தனைகளை எதையெல்லாம் தேட வேண்டும், எப்படியெல்லாம் மாணவ கண்மணிகள் இருக்க வேண்டும், அவர்களுடைய அந்த வாழ்க்கை எப்படி அமைத்து கொள்ள வேண்டும், கடந்து வந்த பாதை, நாம் கடக்கின்ற போதை, அதுக்கடுத்து தான் இப்போ நடந்து கொள்கிற அந்த பாதைகள், இவற்றையெல்லாம் எப்படி கடந்து செல்வது ரொம்ப எளிமையான முறையில் ரொம்ப அழகாக. உண்மையிலே அஸ்வினையா, உங்களுக்கு உண்மையிலே எப்படி நன்றி சொல்வது என்று தெரியவில்லை. உண்மையிலேயே அடுத்த பிறவி என்று ஒன்று இருந்தால் உண்மையிலேயே கிரீன் கார்டன் பள்ளிக்கூடத்திலே நாங்களெல்லாம் படிக்க வேண்டும். அடுத்த பிறவி ஒன்று இருந்தால் மாணவனாக நீங்கள் அந்த பள்ளிக்கூடத்திலே பேச வேண்டும், அதனால் நாங்கள் கேட்க வேண்டும் என்ற ஆவலை அவருக்கு உண்மையிலேயே நம்ம ஒரு நன்றி காணிக்காக மிகப்பெரிய ஒரு கைத்தட்டுகளை அவருக்கு பரிசாக அளிக்க வேண்டும். அந்த மனிதனுக்கு நம்முடைய என்டிஆர் ஃபவுண்டேஷனுடைய தலைவர் அண்ணன் அர்னால்டு அரசு அவர்கள் இங்கே பொன்னாடை போர்த்தி, நம்முடைய என்டிஆருடைய அமைப்பாளர் அண்ணன் வீரகுமார் அவர்கள் இங்கே நினைவு பரிசு வழங்கி இங்கே மரியாதை செய்கிறார். உங்களுடைய கைத்தட்டுகளோடு மறக்க முடியாத நிகழ்வுகள், அவர் பண்பட்ட அந்த வாழ்வியல் சிந்தனைகள், இவற்றையெல்லாம் நம்மோடு கலந்து உரையாடிய அந்த மனிதன் ஐயா அஸ்வின் அவர்களுக்கு இங்கே மரியாதை செய்யப்படுகிறது. ஒரு நல்ல வழிகாட்டியாக இன்னைக்கு நம்மை தலைநிமிர வைத்திருக்கிறார். அந்த கல்வி தாய் தந்த அந்த தலைமகனுக்கு இங்கே நினைவு பரிசு வழங்கி, அதுவும் அப்துல் காதர் ஐயா அவர்கள் சொல்வார்கள், எல்லோரும் புத்தகை பையை பார்க்கிற பொழுது ஒரு தலைவன் மட்டும்தான் இறைப்பையை பார்த்தார். ஐயா பெருந்தலைவர் காமராஜர் ஐயாவுடைய அந்த திருவுருவ சிலை அங்கே அவருக்கு நினைவு பரிசாக வழங்கப்பட்டிருக்கு. அடுத்தது காலத்தின் அருமை கருதி அக்கால இலக்கியம் முதல் இக்கால இலக்கியம் வரை வங்கக்கடல் போல் கரைப்ப படித்த ஒரு அறிவு சிந்தனையாளர். அறிமுகத்திலே கூட அங்கே தமிழ் பேச்சாளர் என்று போட்டிருக்கிறார்கள். பன்முக பேச்சாளர், பெண்ணிய சிந்தனையாளர், பட்டிமன்றங்களாக இருந்தாலும் சரி, எந்த உரை இருந்தாலும் அங்கு பாரதி கண்ட புதுமை பெண்ணாக நிற்பேன் என்று தமிழாலும் தன் உரையாலும் தன்னுடைய ஆணித்தரமான திறமைகளை உலக நாடுகள் முழுவதும் வலம் பெறுகின்ற சகோதரி, காடுமலை மேடுகளில் காற்றான செந்தமிழே, ஈடில்லா இனிகாற்று எரிமலையை போன்றவளே, ஆடுகிற செந்தமிழே, அன்றைக்கு அன்றையான மாடமணி பூ விளக்கே, மகத்தான மொழித்தாயே, தேடுவோர்க்கும் பாடுவோர்க்கும் தினமுறை தருபவளே, கூடுகளில் உயிராக கொழுவிருக்கும் கோமகளாய் இருக்கின்ற சகோதரி, பேராசிரியர் டாக்டர், தன்னம்பிக்கை பேச்சாளர் அம்மையார் சகோதரி பர்வீன் சுல்தான் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். உடைய கைத்தட்டுகளோடு உரை நிகழ்த்த